நம்ம ராகவத்தின் டிஃபன் சென்டருக்கு வந்தீங்கன்னா விலை குறைவாக மன நிறைவாக நல்லா சாப்பிட்டு போலாம். வரீங்களா? போடா லூசு. லக்ஷ்மி, லக்ஷ்மி, அனிதா ஒரு நிமிஷம். உன் அத்தை பூஜை பண்றதுக்காக பூ பழம்லாம் வாங்கிட்டு வர சொன்னா உள்ள கொண்டு போய் கொடுத்துருமா. அத்தை தானே பூஜை பண்றாங்க, அவங்க கிட்டே கொடுங்க. சமையல் பண்ணி கையெல்லாம் அழுக்கா இருக்கு. கையில அப்படி ஒன்னும் அழுக்கு இருக்கிறதா தெரியலையம்மா. மாமா அத ஒரு ஓரமா வைங்க, அத்தை வந்து எடுத்துப்பாங்க. அனிதா ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கேட்க வேணாம் தான் பாக்குறேன், ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. உன் மாமனார்ன்ற முறையிலே எனக்கு மரியாதை கொடுக்கலன்ற ஆதங்கத்தை கூட விடு. சாதாரணமா பெரியவங்க கூட எப்படி பேசணுன்ற பேசிக் நாலேஜ் கூட அவனுக்கு இல்ல. இப்படியா எடுத்தஞ்சு பேசுறது? பழத்தை இங்க வைங்க அங்க வைங்க. என்ன மாமா, நான் ஒன்னும் தப்பா பேசல, நீங்க தான் தப்பா எடுத்துக்கிறீங்க. கையெல்லாம் அழுக்கா இருக்கு, அப்படி கொஞ்சம் ஓரமா வைங்கன்னு சொன்னேன். இதுல ஒன்னும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. உங்ககிட்ட ஏதாவது தப்பு இருக்கான்னு யோசிங்க. என்னங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? கொடுங்க. எங்க போயிட்டு லட்சுமி? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். தோட்டத்துல வேலையா இருந்தேன், நீங்க கூப்பிட்டது என் காதுல வேலை. என்னாச்சு? என்ன ஆகணும், எல்லாமே ஆயிடுச்சு. பணம் காசு இல்லைனாலும் இந்த வீட்டுல நிம்மதியாவது இருக்கு. வர வர அதுவும் போயிடும் போல் இருக்கு. பல வருஷமா கோவப்படாது என்னைங்க உன் மருமக கோவப்பட வச்சுட்டா. என்னாச்சுங்க? உன் அத்தை பூஜை பண்றதுக்காக பூ பழம் வாங்கி வந்திருக்கேன், கொண்டு போய் கொடுமான்னு.
அத்தை தானே பூஜை பண்ண போறாங்க, அவங்க கிட்டயே கொடுங்கன்றா. ஒரு மாமனான்ற பயம் மரியாதை. நீங்க கோவப்படாதீங்க, நான் அவகிட்ட கேக்குறேன். கோவப்படாம எப்படி இருக்க முடியும் லட்சுமி? நம்ம அர்ஜுன் சாந்தி கொடுத்த மரியாதையை நம்ம ஏத்துக்கிட்டது அவளுக்கு பிடிக்கல. பெத்த தகப்பன்ற முறையில அர்ஜுன் பண்ண அந்த பெருந்தன்மையான செயலை எப்படி பாராட்டாம நல்லா இருக்க முடியும்? இவளுக்கு பிடிக்கலன்னா நமக்கு பிடிக்கூடாதா? இவ கோபத்துக்கெல்லாம் காரணம் எனக்கு புரியுது லட்சுமி. இந்த சாந்தி மேல நம்ம பரிவா இருக்கிறதும் பாசமா இருக்கிறதும் இவளுக்கு பிடிக்கல. அத இப்படி ஜாடமாடியா காட்டுற. உனக்கு என்ன பத்தி தெரியும், எனக்கு யாரையும் நோகடிக்க தெரியாது. என்ன யாராவது நோகடிச்சா என்னால தாங்கிக்க முடியாது. நம்ம குடும்பத்திலேயே, நம்ம சொந்தத்திலேயே எல்லாத்தையும் சகிச்சுட்டு போற பெருந்தன்மையான மனுஷன் நீங்க ஒருத்தர் தான். உங்களை போல நல்லவங்க வேற யாருமே இல்லைங்க. நீங்களே வருத்தப்படலாமா? நான் அவகிட்ட பக்குவமா பேசுறேங்க. வெத்தலை வாக்கு போட்டா நல்லா இருக்கும். என்னப்பா சாப்பிட்டாச்சா? பார்த்தா தெரியல. நல்லா உப்பு போட்டு தின்னியா? நிறைய உப்பு போட்டு சாப்பிட்டேன். அதனாலதான் இந்த வீட்டுக்கு நீ தெரியாம செஞ்ச காரியத்தை முதல்ல மாட்ட சொன்னேன். நன்றி விசுவாசம். நன்றியா காட்டுற? நன்றி காட்டுறதா இருந்தா முதல்ல எங்கிட்ட காட்டியிருக்கணும். சோத்துக்கு லாட்டரி அடிச்சிட்டு இருந்த உன்னை வேலைக்கு கொண்டு சேர்த்து விட்டவன் நான். நீ நல்லவனா விசுவாசம் உள்ளவனா இருந்திருந்தா ஏதாவது கேட்கணும்னா முதல்ல எங்கிட்ட கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு முதலாளி அம்மா கிட்ட போய் போட்டு கொடுத்திருக்கியாடா நன்றி கட்ட நாயே. மரியாதையா பேசு. வேலையை வாங்கி கொடுத்துட்டா நீ ஒண்ணு எனக்கு முதலாளி இல்ல. நான் முதலாளி இல்லதான். ஆனா நீ இருக்கிற இடம் எது தெரியுமா? இந்த வீட்டை கோயிலா பாத்துட்டு இருந்தாரு எங்க ராஜண்ண இருந்த இடம். இந்த வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீக்கத்தான் பாப்பாரே தவிர உன்ன மாதிரி ஊதி பெருசாக்க மாட்டாரு. அவர் இருந்து அப்பேற்பட்ட இடத்துல உன்னை கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்த பாரு. என்ன சொல்லணும்? சொல்லிக்க. நீ தானே சொல்லிக்க போற. எவ்வளவு நாளும் சொல்லிக்க. ஏய உனக்கு தெரிஞ்ச பொண்ணோட இந்த வீட்டுக்காரல ஊர்வலமா சுத்திட்டு வந்தியே, அது தப்பு இல்லையா? நரேஷா அது தப்பு இல்லையா? வரியா, உனக்கு வேணா பழைய முதலாளிட்ட விசுவாசம் இருக்கலாம். ஆனா எனக்கு இப்ப யார்கிட்ட வேலை பாக்குறேனோ அந்த முதலாளிய மட்டும் தான் விசுவாசம் இருக்கு. ஏய் கொன்னுடுவேன். உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசாம இருக்க. நீ செய்யறதுல அக்கறை தெரியல. ஜாலரா சத்தம் தான் கேக்குது. ஏய் நீ என்ன வேணாலும் கேட்டுக்க. இந்த வீட்டை பொறுத்தவரை எனக்கு எஜமானி அபிராமி அம்மா தான். அவங்களுக்கு நான் நன்றி விசுவாசத்தோட இருப்பேன். ஏய் என்ன சின்னம்மா பேரை சொல்லி மிரட்டுறியா? என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா என் விசுவாசம் எனக்கும் தெரியும், என் முதலாளிக்கும் தெரியும். ஆமா என்ன கேள்வி கேட்க நீ யாரு? உன் பல்ல புடுங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்ன சத்தம் இங்க? இப்ப நேரம் சரியில்லை. அப்ப வச்சு உன்னை பாத்துக்கிறேன். என்னவா அவனுக்கு ஏதோ சத்தமா பேசிட்டு போறான்? அவரை யாரும் அடக்க முடியாதாம்மா. நம்ம மதன் ஐயா இல்ல, அவருக்கு இவர் செல்ல பிள்ளையாம். இந்த வீட்டுல அவருக்கு இருக்க அதிகாரம் யாருக்குமே கிடையாதாம். அவளை ஏமா நம்ம அபிராமி அம்மா கூட எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறாமா. ரொம்ப திமிரா பேசிட்டு போறாமா அவன். அப்படியே சொன்னா? சத்தியமா சொன்னாம்மா. அம்மா அவன் சொல்றான், நான் கார் எடுத்துட்டு எங்க வேணாலும் போவேன், யார வேணாலும் கூட்டிட்டு போவேன், நீ பார்த்துட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதானே, நீ ஏன் போய் அபிராமி அம்மாட்ட சொன்னேன்னு என்ன திட்டுறாம்மா. இவனும் திமிர் பிடிச்சவன். இத பாரு, யாரு என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நேரா போய் எங்க அக்கா கிட்ட சொல்லிடு. ஏன் இப்ப உன்கிட்ட பேசிட்டு போறது கூட அக்கா கிட்ட சொல்லு. எங்க அக்காவோட பவர் என்னன்னு உனக்கு தெரியும்ல? தெரியுமா? அது இவங்க இருக்கிற மட்டும் எனக்கு கவலையே இல்ல.
எனக்கு யாரையும் நோகடிக்க தெரியும். என்ன யாராவது நோகடிச்சா என்னால தாங்கிக்க முடியாது. லட்சுமி, என்னாச்சு? இல்லைங்க, ஏதோ கெட்ட கனவு. கனவா? அதுக்கு போய் அப்படி பயப்படுற? கெட்ட விஷயம்லாம் நிஜத்துல வராம கனவுல வருது, அதை நினைச்சு சந்தோஷப்படு. படுமா. ஏங்க நீங்க படுக்கல? திரும்ப அந்த கெட்ட விஷயம் உன் கனவுல வராம முயற்சி பாதுகாத்துட்டு இருக்க. எப்பவும் விளையாட்டு தானே, படுங்க. விளையாட்டெல்லாம் ஞாபகப்படுத்தாதடி, படு. வாங்கக்கா, நீங்க இந்த நேரத்துல இந்துவை கூப்பிடுங்க வருவீங்கன்னு தெரியும், அதான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அர்ஜுன், நான் உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. எனக்கா? என்ன விஷயம் சொல்லுங்க. முதல்ல நீ சொல்லு. ஒன்றும் இல்லக்கா, கார்த்திக் உங்ககிட்ட சொன்னான்னு தெரியல, வர வர இந்த தினேஷ் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா. சந்தேக புழுவா இருந்தவன் நாளாக நாளாக சந்தேக புலியா மாறிட்டு வரான். இப்படிதான்க்கா சுவாதி குரல்ல என்கிட்ட பேசி என்னை வீட்டுக்கு வர சொன்னான். நான் சந்தேகப்பட்டு கார்த்திக் அமிச்சேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அக்கா, என்ன ஏவ பார்க்கறதே அவன் வேலையா? அவன் பொண்டாட்டியை சந்தேகப்படுறது எவ்வளவு பெரிய வியாதி நான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். ஆனா ஏன் வருத்தம் எல்லாம் சுவாதி இப்படி ஒருத்தங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாலேங்கிறதாங்க்கா. என்னை புரிஞ்சிக்காம அனிதா வாழ்றா. சுவாத்தியை சந்தேகப்பட்டு தினேஷ் அவன் வாழ்க்கையை பாழாக்குறான். ஒருத்தர் புரிஞ்சுக்காதான் நம்ம குடும்பத்துல வழக்கமான ஒண்ணாச்சே. ஏதோ விதி ஜோடி மாறி போய் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடுச்சு. யாருக்கும் எங்கேயும் நிம்மதி இல்ல. புரிஞ்சு வாழற எங்களுக்கே புது புது பிரச்சனையா வருது. புரியாம வாழ்ற அவங்களுக்கு வராதா? என்னக்கா சொல்றீங்க? அன்னைக்கு வீட்டுக்கு ஒரு ஜோசியர் வந்தார்ல. ஆமா, அவர்தான் சரியா ஜாதகம் பார்க்கலன்னு நம்ம இன்னொரு நல்ல ஜோசியரை பார்த்தோமேக்கா. அவரு நல்லதானக்கா சொன்னாரு. முதல் ஜோசியர் கெட்டது சொன்னப்போ கூட நான் பயப்படல. ஆனா ரெண்டாவது ஜோசியர் எல்லாமே நல்லதுன்னு சொன்ன போதுதான் நான் பயந்துட்டேன். புரியலக்கா, ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, அவர் உங்ககிட்ட ஏதோ தனியா பேசிருக்காரு. நாங்க அவரை விட்டு வெளியே வந்தோடனே நீ வரதுக்கு லேட் ஆச்சு. உங்ககிட்ட அவர் ஏதோ தனியா பேசிருக்காரு. நீ என்கிட்ட இதையும் மறைக்கிற. சொல்லு. நான் என்னக்கா உங்ககிட்ட நான் ஏன்க்கா உங்ககிட்ட மறைக்க போறேன்? அவரு அன்னைக்கு காசு வாங்கிக்க மாட்டேன்ட்டாரு. நான் கம்பல் பண்ணி காசு கொடுத்தேன், அவ்வளவுதான். மத்தபடி நான் ஏன்க்கா உங்ககிட்ட மறைக்க போறேன்? அக்கா, நம்ம 3 பேர் முன்னாடி அவர் என்ன பேசினாரோ அதான், மத்தபடி வேற எதுவும் பேசலக்கா. நீங்க தேவையில்லாம போட்டு குழப்பிட்டு இதெல்லாம் விடுங்க. நீங்க கார்த்திகை நம்புறீங்களா இல்லையா? நான் அவரை நம்பிதான் இருக்கேன். அப்புறம் என்ன, வேற பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர நான் விட மாட்டேன், போதுமா? ஜாதகத்தை விட அர்ஜுன், ஆனா ஜோசியர் சொன்னதுக்கும் அபிராமிய பத்தி ராஜண்ண சொன்னதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலதான் நான் பயப்படுறேன். அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் ரம்யாவோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ரம்யா விடுங்கக்கா, அவ ஒரு பெரிய விஷயமே இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். இது பாருங்கக்கா, விதிய மதியால வெல்ல முடியும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உங்களுக்காக உயிரை விட உங்க தம்பி நான் இருக்கேன், போதுமா? நீங்க ஸ்கூல் விட்டுற போது போங்க. சரி, நீயும் பத்திரமா போயிட்டு வா. வரேன்.
நிம்மதிங்கிறது இனிமே அவங்க வாழ்க்கையில எப்பவோ வர விருந்தாளி மாதிரி தான். ஜாதகத்தை பார்த்ததுல அவங்களுக்கு சிக்கலுக்கு மேல சிக்கல் வரும், பிரச்சனை மேல பிரச்சனை வரும். எந்த கிரகமும் சாதகமா இல்லை. சார் எங்க போகணும்? உன் பழைய முதலாளி சம்சார வீட்டுக்கு. நீங்க இன்னும் அதை மறக்கலையா? மறக்கிற வார்த்தையா அது? சரி, நீ ரோஹிணி வீட்டுக்கு போ. என்ன ரோஹிணியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சாந்தியும் போய் பார்க்கறதில்ல, நானும் அந்த வேலை இந்த வேலை ஆஃபீஸ் வேலைன்னு பிஸியா இருக்கேன். நீ ரோஹிணி வீட்டுக்கு போ. சரிங்க சார். சார், நான் காரை மெதுவாக ஓட்டிட்டு போறேன், கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க. பாத்தீங்களா சார், இந்த ஷியாம் நம்ம எதிரி பையன் எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கான்? பார்த்தேன். பல கேள்விகளுக்கு இப்பதான் பதில் கிடைச்சிருக்கு. ரெண்டு நாள் தூக்கு முடிச்சு ரொம்ப நம்பிக்கையோட ஒரு டெண்டர் ப்ரிப்பேர் பண்ணில்ல? ஆமாப்பா. அந்த டெண்டர் நம்ம கையை விட்டு போயிருச்சு. அப்பா, அதை விட பெரிய ட்ராஜடி, அந்த கான்ட்ராக்ட் நம்ம எதிரி சீனிவாசனுக்கு போயிருக்கு. எப்படி சார்? நான் அதையே தான் கேட்கிறேன். எப்படி எப்படி என்ன நடந்துச்சு? How the hell did this happen? என்னம்மா இது ரோஹிணி, மோகம் அலம்ப போறேன்னு சொல்லிட்டு தலையை குளிச்சுட்டு வந்து நிக்கிற? சாயங்கால நேரத்துல தலையை குளிச்சா ஜலதோஷமும் தலைவலியும் வந்துருமா? இல்லம்மா, ஒரே புழுக்கமா கசகசன்னு இருந்துச்சு. குளிக்கலான்னு தோணுச்சு, குளிச்சிட்டேன். நான் தான் தலைக்கு தண்ணி ஊத்தாம குளிக்கவே மாட்டேனே. நல்ல பொண்ணுமா நீ. இப்போ நீ இன்னொரு உயிரையும் சுமந்துட்டு இருக்கிற. சரி, நான் போய் சாம்பிராணி எடுத்துட்டு வந்துடுறேன், தலைய காய வைக்கலாம். உட்காரு. பின்னால நவுந்து உட்காரு. முடிய தூக்கி மேல போடு. இப்படி சேருக்கு பின்னால போடு. அப்பா, எவ்வளவு ஈரம். ஜலதோஷம் பிடிச்சி நீ தும்முனா உன் குழந்தையும் சேர்ந்து தும்மும். ஆமா, தாயாக போறவ நிறைய தியாகம் பண்ண தயாரா இருக்கணும். உன் குழந்தைக்காக உன் நாக்கு ருசிய கூட நீ அடக்கிக்கணும், தெரியுமா?